பொன்னி அப்கமிங் எபிசோட்ல இங்கே பொன்னி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க பார்லருக்கு போகிறாங்க. இங்கே ஒரு பக்கம் உஷா செம்ம கடுப்பில் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே தெளிவாக இருந்தாங்க உஷா. ஆனால் அவங்க எதிர்பார்க்காத மாதிரி பொன்னி அவங்களுக்கு நலுங்கு வச்சது உஷாவால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்பவுமே ஆத்திரமாக உட்காந்துருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் சுந்தரம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரலான்னு சொல்லி வராரு. வந்த உடனே இங்கே வெண்ணிலாவையும் பிரீத்தியும் பார்க்குறாரு. இங்கே வெண்ணிலாவும் பிரீத்தியும் அப்போ தான் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, நம்ம முன்னாடி தான் அந்த பொன்னி சக்தி என்னமோ பிடிக்காத மாதிரி நடிக்கிறா. ஆனால் சக்தி கொடுத்த புடவைய கட்டிக்கிட்டு சக்தி கூடவே சேர்ந்து நலங்கு வச்சுட்டு போயிருக்கா. பார்த்தியா, அவ சாதாரண ஆள் இல்லை வெண்ணிலா. அவ இன்னமும் சக்தி கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசையில தான் இருக்கா. இதுலயே நல்லா தெரிஞ்சு போச்சு நமக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆமாம் பிரீத்தி, பொன்னிய அவ்வளோ சீக்கிரம் சக்தி விட்டு போக மாட்டா போல. அதான் அன்னைக்கு சக்திக்கு நெஞ்சு எரிச்சல்னு தெரிஞ்ச உடனே கசாயெல்லாம் போட்டு கொடுத்துட்டு போனா. பார்த்தியா, அப்பவே தெரிஞ்சு போச்சு இந்த பொன்னி அவளா வீட்டு விட்டு போக மாட்டா, அவளா சக்தி விட்டு போக மாட்டா. நாம தான் ஏதாவது ஒன்று பண்ணி அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு இங்கே பிரீத்தியும் வெண்ணிலாவும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சுந்தரம் வராரு. வந்த உடனே அண்ணன் பரவாயில்ல இப்போ அம்மாவுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு சுந்தரம். உஷா எங்க அப்படின்னு கேட்கும்போது ரூமில் தான் இருக்காங்க வாங்கன்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே போகிறாங்க. போனதும் உஷா இங்கே செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்கிறதா சுந்தரம் பார்க்குறாரு. என்னாச்சு உஷா, ஏன் ஒரு டென்ஷன் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, அண்ணன் நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க. கடைசியில் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த பொன்னிக்கு சப்போர்ட் பண்ணி கடைசியில் அந்த பொன்னி எனக்கு நலங்கு வைக்க வச்சுட்டாங்கண்ணே. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல, அதான் எல்லாத்தையும் கழட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன உஷா வளையல் கூட போட்டுக்கலையா? இல்லைண்ணே, எனக்கு அவள் பண்ணது பிடிக்கல, அதான் குளிச்சுட்டு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லவும், இங்கே சுந்தரவனே ஏன் உஷா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. என்னண்ணே நீங்களும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க. அந்த பொன்னி எனக்கு நலங்கு வச்சிட்டானே, அதனால் ஏற்றுக்கவே முடியாதுண்ணே. நீங்கள் இருந்திருந்தா கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசி தடுத்து நிப்பாட்டிருப்பீங்க. நீங்களும் இல்லை. இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த பொன்னியை தான் தூக்கி தலையில் வச்சுட்டு ஆடுறாங்க. இவ்வளோ பண்ணியும் இன்னமும் அவங்கெல்லாம் பொன்னியை தூக்கி வச்சு ஆடுறதான் என்னால் ஏற்றுக்கவே முடியலண்ணே அப்படின்னு இங்கே உஷா சொல்கிறாங்க. சரி விடு உஷா, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு சுந்தரம் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிடாரு. திரும்ப அடுத்த நாள் காலையில் வீட்டில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு சுந்தரம் வீட்டுக்கு வராரு. வந்த கொஞ்ச நேரத்துலேயே இங்கே எல்லாம் கிளம்பலாம், நான் போய் சிவானி ஸ்கூல் விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொல்லி சுந்தரம் கிளம்புறாரு. அப்பன்னு பார்த்து கரெக்டாக சுந்தரத்துக்கு நம்ம சேகர்னு ஃபோன் வருது. அதான் ஸ்வேதா கால் பண்ணுறாங்க. அதை பார்த்தோன்னே சுந்தரம், ஆஹா இவன் ஏன் காலையிலே கால் பண்ணுறா அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஓகே சரி பவானி நீ என்ன பண்ணுற, சிவானி நீ அழைச்சி போய் விட்டுட்டு நீ பொறுமையாக ஹாஸ்பிட்டல் வா, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க போகிற வழி தானே, அப்படியே சிவானி ட்ராப் பண்ணிட்டு நம்ம சேர்ந்தே போயிடலாமே அப்படின்னு சொல்லுவோம். இல்லை பவானி கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சண்முகம் சொல்கிறாரு, ஏமாம்மா போகிற வழி தானே மாமா, நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே சிவானி ரெடியாக இருக்கா, அக்கா மட்டும் தானே, அக்காவும் கிளம்பிட்டா ஒன்றா போயிடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள அது அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒன்று ஜெயா சொல்கிறாங்க, மாப்பிள்ள ஃபோன் வந்துட்டுருக்கு பாருங்க, அது மாதிரி அட்டன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லவும், இந்த சரியத்த அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. ஃபோனில் நம்ம தாஸ் தான் பேசுகிறான். என்ன மச்சான் ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டீங்க, வரேன் நீங்கள் வரவே இல்லை, என்னதான் உன் கதை அப்படிங்கிறது. ஞாபகம் இருக்கு, நான் மறக்கல கொஞ்சம் ஒர்க்காக இருந்தால் தான், இந்த இப்போ உடனே வந்துடுறேன் அப்படின்ட்டு ஃபோன் அடிச்சிடறாரு. என்ன மாப்பிள்ள, இல்லைத்த ஒரு ஆளை இன்டர்வியூ வர சொல்லியிருந்தேன், பாடுறது சான்ஸ் கேட்டு, அதான் வந்துட்டான் ஃபோன் அடிக்கிறாங்க. நான் அவனை 10 மணிக்கு வரான்னா அவன் இப்பயே வந்துட்டான் போல. சரி நான் போயிட்டு அவனை பார்த்துட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், பவானி நீ சிவானி பாப்பா ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லுவோம். என்னங்க இன்டர்வியூ தானே வந்திருக்காங்க, அதுக்கு ஏங்க நீங்கள் பயந்து ஓடுறீங்க? 10 மணி போல் வாங்கன்னு சொன்னால் வரட்டும், வரலன்னா போகட்டும், நமக்கு என்னங்க அதனால, நீங்கள் ஏங்க இதுக்கெல்லாம் இவ்வளோ பயந்து ஓடுறீங்க அப்படின்னு கேட்கும். ஐயோ பவானி, இல்லை பவானி அவங்க கொஞ்சம் முக்கியமான இடம், முக்கியமான ஆட்கள், உனக்கு சொன்னால் புரியாது, நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா அது ஒரு காரணம் இருக்காதா, நீ பாப்பா அடிச்சு ஸ்கூல் விட்டுட்டு நீ ஹாஸ்பிட்டல் வா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் இங்கே பரபரப்பாக போகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா பொன்னி வேலைக்கு போன இடத்துல பொன்னி கூட வேலை பார்க்குற பொண்ணுக்கு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. பார்த்தா சரியாக சாப்பிடல,
அவங்களுக்கு அல்சர் வந்துருச்சு, அதனால தான் இப்படி வீக்காக்கால மயக்கப்பட்டு வந்துருக்காங்க, அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இளநீ மாதிரியான ஐட்டத்தை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி டாக்டரும் சொல்கிறாங்க. ஓ இளநியா, சரின்னு சொல்லிட்டு பொன்னி இளநீ வாங்கலான்னு சொல்லி கடைக்கு போகிறாங்க. அங்கே ஒரு தள்ளுவண்டி கல்லில் போய் பொன்னி இளநீ வாங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அங்கே தான் ஸ்வேதாவும் தாஸும் வெயிட் பண்ணுறாங்க. சுந்தரம் வந்துடுறாரு. வந்த உடனே, என்ன மச்சான் கால் பண்ணால் எடுக்க மாட்டீங்க, வரேன்னு சொன்னால் வர மாட்டீங்க, என்னதான் கதை, என்ன என் தங்கச்சி ஏமாற்றி கர்ப்பமாக்குன மாதிரி எங்களையும் ஏமாற்றி ஓடிலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லவும், இங்கே உடனே சுந்தரம், ஐயோ தாஸ் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு செய்யாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, நான் இப்போது அங்கே தான் போயிட்டு இருந்தேன், நீ ஃபோன் அடிச்ச உடனே தான் வந்தேன், அது இல்லாமல் நீ ஃபோன் நிற்கும்போது நான் வீட்டில் இருந்தேன், எங்கள் வீட்டில் இருக்கும்போதுலாம் என்னால் டக்குன்னு பேச முடியாது, ஏன்னா சுற்றி அத்தை மாமா 2 மச்சான் என் ஒய்ஃபு அவங்களுடைய ஒய்ஃபு இப்படி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, அவங்க முன்னாடிலாம் டக்குன்னு என்னால் ஃபோன் எடுத்து பேச முடியாது, அதனால் சுச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கேட்ட மாதிரி ஆல்ரெடி நான் காசை கொடுத்துட்டேன், திரும்பவும் காசு கேட்டீங்க தரணும்னு சொல்லிட்டேன், நான் ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்லலையே, ஏன் அப்படி இருக்கும்போது நான் என்னமோ தராத மாதிரியும் ஏமாத்துற மாதிரியும் இப்படி நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்க, என்ன நீங்கள் ரிலாக்ஸாக விட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் தருவேன், புரியுதா, நான் ஏதோ ஒரு வேகத்தில் இந்த தப்பு நடந்துடுச்சு, நானும் தங்கச்சியும் நெருங்கி பழகினது உண்மைதான், ஆனால் இந்த அளவுக்கு போகும்னு எதிர்பார்க்கல, ஏதோ ஒரு விபத்து அவள் கன்சீவ் ஆகிட்டா, நான் இல்லைன்னு சொல்ல, காரணம் நான் தான், அதை கலைச்சிருக்குன்னு சொல்லி அதுக்கான பணமும் தரேன், அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னை ஏமாத்துற மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க ப்ளீஸ், அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு இங்கே சுந்தரம் சொல்லவும், தாஸ் ஒன்று, நீங்கள் பண்ணதும் பிடிக்கல பண்ணுறதும் பிடிக்கல, நான் மட்டும் என்ன மச்சா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பொன்னி பார்த்துறாங்க. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் தான் பொன்னி இளநீ வாங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, பொன்னி பார்த்த உடனே நேராக வராங்க. சி நீ மோசமான எனக்கு தெரியும், பல பொண்ணு கூட பழகுறேன்னு தெரியும், ஆனால் இப்படி அந்த பொண்ணை கர்ப்பமாக்குற அளவுக்கு வந்திருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஒன்னெல்லாம் போய் அந்த வீட்டில் அவ்வளோ தூரம் நம்புறாங்க பார்த்தியா, நீ அதான் இவ்வளோ பெரிய கேவலமானா இருந்திருக்க, இந்த விஷயத்த நான் முதல்ல போய் வீட்டுக்குலாம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கிளம்புவோம். சுந்தரம் உடனே, பொன்னி நான் சொல்கிறத கேளு பொன்னி, நெல்லு பொன்னி அப்படின்னு ஓடியாராரு. ஆனால் பொன்னி அதுக்குள்ளே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போனதும், உங்கள் வீட்டில் இந்த வீட்டு மருமகன் அதான் சுந்தரண்ண எல்லாரும் எப்படி தூக்கி தலை வச்சு கொண்டாடுறீங்க, ஆனால் அவர் எப்படியாப்பட்ட வேலை பார்த்துருக்கா தெரியுமா, எவ்வளோ மோசமான தெரியுமா, சான்ஸ் கேட்டு வந்த ஒரு பொண்ணு கூட நெருங்கி பழகி அந்த பொண்ணை கர்ப்பமாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இங்கே பவானி ஒன்று, என்ன பொண்ணி என்ன தேவையில்லாமல் என் புருஷன் பழி போட்டுருக்க, என்ன பிரச்சனை உனக்கு இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே அந்த சுந்தர கேங் எல்லாருமே சுந்தரத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. கரெக்டாக சுந்தரமும் வந்துடுறாரு. என்ன மாப்பிள்ள இவ ஏதோ சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கவும், இல்லத்த நான் சான்ஸ் கிட்ட ஒரு பொண்ணு வந்தா அவள்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இவ அதை பார்த்துட்டு வேணும்னே என் மேலே பழி போகணுங்கிறதுக்காக இப்படி அபாண்டமாக பேசுகிறா, நீங்கள் யார் என்னன்னு விசாரிங்க, எனக்கு அதில் எந்த பட்சம் இல்லாத, நான் எந்த தப்பும் பண்ணலையே, அது இல்லாமல் இவ சொல்கிறாங்கிறதுக்காகலாம் நீங்கள் என்னை விசாரிக்கிறது நல்லா இருக்காத அப்படின்னு சொல்லவும், இங்கே எல்லாருமே பொன்னி பக்கத்து திரும்புகிறாங்க. சந்திரசேகரம் சக்தி சண்முகம் 3 பேர் மட்டும் தான் பொன்னிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. மற்ற எல்லாருமே பொன்னி வேணும்னே பழி போடுறா அப்படின்னு சொல்லி இங்கே எல்லாரும் சொல்லவும், இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்கவும், இங்கே பொன்னி சொல்கிறாங்க, ஏன் என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படிங்கவும் சுந்தர் சமஷாக்கா வராரு. இவன் என்ன ஆதாரம் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இங்கே பொன்னி தன்னோட ஃபோனில் அங்கே பேசின எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம சுந்தரம் எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே பொன்னி கேட்குறாங்க, இப்போது உங்கள் மாப்பிள்ளை பண்ணது தப்புன்னு நான் ப்ரூவ் பண்ணுறேன், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ ப்ரூவ் பண்ணி முதல்ல அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. உடனே பொன்னி ஃபோன் எடுத்து போட்டு காட்டுறாங்க. அதில் சுந்தரம் ஸ்வேதா தாஸ் 3 பேரும் பேசிக்கிறது எல்லாமே ரொம்ப அழகாக ஹச்டி குவாலிட்டியில் கிளியராக பதிவாயிருக்கு. அதை பார்த்தோன்னே இங்கே பவானிலாம் வாயடிச்சு போடுறாங்க. ஆஹா, நம்ம புருஷன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தோம், ஏங்க ஃபோட்டோ ஸ்டுடியோ போகிறேன்னு சொன்னீங்க, ஆனால் இப்படி ஒரு வேலை பார்த்துருக்கீங்களேங்க, நீலாம் ஒரு மனுஷனா, உங்களை எந்த அளவுக்கு நம்பினேன், ஆனால் இப்படி எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி இங்கே பவானி பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க. இங்கே ஜெயா ஒன்று, என்ன மாப்பிள்ள இதெல்லாம், உங்களை போய் நான் இவ்வளோ தூரம் நம்பினேன் பார்த்தீங்களா, உங்கள் மேலே வச்ச நம்பிக்கைக்கு இப்படி ஒரு களங்கத்தை ஏற்படுத்திட்டீங்களே மாப்பிள்ள அப்படின்னு இங்கே ஜெயாவும் பயங்கரமாக திட்டுறாங்க. சக்தி ஒன்று செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இப்படி எங்கள் அக்காவோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்களே, இப்படி தான் இவ்வளோ நாள் இருந்தீங்களா, பொன்னி ஆரம்பத்துலேருந்து உங்களை பற்றி சொல்லும் போதெல்லாம் நாங்கள் தான் யாரும் நம்பாமல் இருந்தோம், நம்பாமல் இல்லை நாங்கள் நம்பினோம், ஆனால் நீங்கள் அந்த நம்பிக்கையை அவன் நம்பிக்கையாக ஏற்படுத்திட்டு இருந்தீங்க,
ஆனால் கடைசியில் நீங்கள் இவ்வளோ ஒரு கேவலமான மனிதனாக இருப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சக்தி கார் துப்பிடுறாரு. சந்திரசேகர் சொல்கிறாரு, என்ன ஜெயா பார்த்துட்டு அமைதியாக நிற்கிற, நீ தானே நம்ப மாப்பிள்ளன்னு சொல்லி அவருக்கு ஓவர் அந்த வீட்டில் இடம் கொடுத்த. இப்போது இடம் கொடுத்தவன் மடியே கை வச்சிட்டாரு. என்ன பண்ண போகிற? நம்ம பொண்ணோட வாழ்க்கையே இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இப்படியாப்பட்ட மோசமான ஆளுக்குதா நீ இவ்வளோ சப்போர்ட் பண்ண. இப்போது நம்ம பொண்ணோட வாழ்க்கையே வீணாக போயிடுச்சு. இப்போ நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்கு என்ன பதில் சொல்ல போகிற? நீ எடுக்க தான் முடிவு ஜெயா. ஏன்னா இந்த முடிவை நீ தான் எடுத்தாகணும். ஏன்னா இவருக்கு இந்த வீட்டில் இந்த அளவுக்கு இடம் கொடுத்ததுக்கு காரணம் நீ மட்டும்தான். உன்னுடைய செல்வாக்கில் தான் அந்த ஆள் இந்த ஆட்டம் ஆடினாரு. அப்படி இருக்கும்போது இதுக்கு நீ தான் பதில் சொல்லியானோம். இதுக்கு நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இங்கே சந்திரசேகர் சொல்லவும் ஜெயாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல. நாமளே நம்ம பொண்ணோட தலையில் மண்ணை வாரி போட்டுட்டோமே அப்படின்னு ஜெயா ஒன்றுமே பேச முடியாமல் கூனி குறுகி நிற்கிறாங்க.